Hello students, நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்கலாம்னா exercise 3.12 பார்க்கலாம். So 3.12ல first sum பாருங்க, solve by the method of elimination அப்படினு தந்திருக்காங்க. Solve by the method of elimination. So நம்ம elimination method யூஸ் பண்ணனும் இதுக்கு, ஓகேவா? So first sum பாருங்க, 2x minus y is equal to 3, 3x plus y is equal to 7, ஓகேவா? நம்ம இதுல சால்வ் பண்ணி இந்த x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ நம்ம ரெண்டும் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஸோ இந்த x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் நம்ம எய்ம். அவங்க எந்த மெத்தடில் போட சொல்லியிருக்காங்க? எலிமினேஷன் மெத்தடில் போட சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எலிமினேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸைஸ் 3.11ல் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் xy வேல்யூ தான் கண்டுபிடிச்சோம். ஆனால் என்ன மெத்தடில் போட்டோம்? சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போட்டோமா? ஸோ xy கண்டுபிடிக்க சப்ஸ்டியூஷன் மெத்தட் இருக்கு, எலிமினேஷன் மெத்தட் இருக்கு, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூஷன் போட்டாச்சு. இப்போ எலிமினேஷன் மெத்தட்ல எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம், ஓகேவா? ஸோ பாருங்க, ரெண்டு ஈக்குவேஷன் தந்திருக்காங்களா? ஸோ இதான் கொஸ்டின். 2x minus y is equal to 3, 3x plus y is equal to 7. ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க, ஓகேவா? கிவன் அவங்க தந்திருக்க ரெண்டு ஈக்குவேஷனை நான் 1, 2ன்னு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பாருங்க என்ன பண்ணலாம். ஸோ இங்கே 2x minus y is equal to 3, இங்கே 3x plus y is equal to 7ன்னு இருக்கு. ஸோ நான் அதை அப்படியே எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் 2x minus y is equal to 3. Second equation implies 3x plus y is equal to 7. இங்க ஒண்ணுமே வேணாம், இங்க minus y plus y இருக்கா? ஸோ இது ரெண்டும் நம்ம ஈஸியா கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் நான் ஆட் தான் பண்றேன், ஓகேவா? ஸோ ஆட் பண்ணும்போது இங்க என்ன ஆயிரும்? 5x ஆயிரும். இங்க ஆல்ரெடி எனக்கு minus y plus y இருக்கு. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனா இருந்தா கேன்சல் பண்ணிக்கலாமா? ஓகேவா? y minus y என்ன வரும்? எனக்கு 0 தான் வரும். ஸோ plus y minus y இது ரெண்டும் எனக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ 5x is equal to plus 0ன்னு போட்டுக்கலாம், போடலினாலும் ஒன்றும் இல்லை. ஸோ 5x அப்படியே எழுதிக்கோங்க. இது ரெண்டும் ஆட் பண்ண எனக்கு என்ன ஆகும்? 10. 3 plus 7 10, ஓகேவா? ஸோ x is equal to 10. இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்க 5 இன்சைட் இருந்துச்சுன்னா டிவிஷனில் ஆயிரும். ஸோ x is equal to 2. இது இதுவும் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 5s are 5, 2 5s are 10, ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி தான் சேமாக கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒய்னா இங்கே டிஃபால்ட்டாகவே அவங்க தந்துட்டாங்க கொஸ்டின்லேயே minus y plus yன்னு கரெக்டாக இருக்குது. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணியாச்சு. நீ அடுத்தடுத்த சம்லையெல்லாம் நம்ம தான் இந்த கரெக்டாக இங்கே நம்பர்ஸ் கொண்டு வரணும். சப்போஸ் இங்கே 3y இருந்துச்சுன்னா நம்ம இங்கேயும் 3y கொண்டு வரணும். இங்கே ஒரு 9y இருந்துச்சுன்னா இங்கேயும் 9y கொண்டு வரணும், ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் எக்ஸும் கேன்சல் பண்ணிக்கலாம், ஒய்யும் கேன்சல் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். இங்கே நம்ம ஒய் கேன்சல் பண்ணுறது ஈஸியாக இருக்குனால நான் ஒய் எடுத்திருக்கேன், ஓகேவா? ஸோ இப்போ x is equal to 2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ புட் x is equal to 2 in equation 1. ஸோ x is equal to 2ங்கிறத கொண்டு போய் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ ஈக்குவேஷன் 1 என்ன? எனக்கு 2x minus y is equal to 3, ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷனில் நான் எக்ஸோட வேல்யூ இப்போ போட்டால் எனக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ இந்த நீங்கள் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும்ட்டு இல்லை, செகண்ட் ஈக்குவேஷன்லையும் நீங்கள் எக்ஸோட வேல்யூ போடலாம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் குட்டியாக இருக்கா, இங்கே 2 இங்கே 1 3ன்னு இருக்கா? ஸோ அதனால நான் செகண்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதில் போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். இதில் தான் போடணும், இதில் தான் போடணுன்ட்டாலாம் இல்லை. ஸோ 2 into எக்ஸுக்கு பதில் இங்கே வேல்யூ என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்? 2 minus y is equal to 3. ஸோ 2 2s are 4, இங்கே minus y is equal to 3. ஸோ மைனஸ் ஒய் அப்படியே இருக்குது, இங்கே 3 அப்படியே இருக்குது. இங்கே இருக்க ப்ளஸ் 4 இன்சைட் வந்துச்சுன்னா எனக்கு -4 ஆயிருமா? ஸோ மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4ல் 3 போயிடுச்சுன்னா எனக்கு 1, ஓகேவா? பிகஸ்ட் நம்ம சைன் என்ன? மைனஸ். ஸோ -1, ஓகேவா? இப்போ minus y is equal to -1 இருக்குது. இந்த மைனஸ் இந்த மைனஸ் கேன்சல் ஆகிட்டு y is equal to 1ன்னு வரும் எனக்கு, ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 2, ஒய்யோட வேல்யூ 1. ஸோ நான் இது எப்படி எழுதலாம்? 2, 1ன்னு எழுதிக்கலாமா? x y, ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் சம். ஸோ இதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. செகண்ட் சப்டிவிஷனில் அவங்க என்ன தந்திருக்காங்க? x minus y is equal to 5, 3x plus 2y is equal to 25 தந்திருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் சப்டிவிஷனு.
ஸோ இப்போ சொல்யூஷன் பாருங்கள். x minus y is equal to 5, 3x plus 2y is equal to 25 இருக்கா. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலான்னு பாருங்கள். இங்கே வெறும் x minus y is equal to 5 இருக்கு. ஆனால் இங்கே 3x plus 2y is equal to 25 இருக்கு. இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு yக்கு 2 இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு 2 இருந்துச்சுன்னா -2y plus 2y எனக்கு கேன்சல் ஆயிருமா? இது ரெண்டும் கேன்சல் ஆயிருமா? ஸோ அதுக்காண்டி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க, இது செகண்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஒரு 2 இருந்துச்சுன்னா 2y இருக்கும். ஸோ -2y plus 2y இது ரெண்டும் எனக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல 2 இருந்தால் எனக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த இடத்துல 3 இருக்கணும். 3 இருந்தால் சப்ராக்ட் பண்ணி கீழே சைன் சேஞ்ச் பண்ணி இது கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ சப்ராக்ஷனுக்கு அப்புறம் போவோம். ஸோ இங்கே 2 போட்டால் எனக்கு இது கேன்சல் ஆகுமா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 2 பண்ணுறேன். இங்கே 2 இருந்தால் எனக்கு ஈஸியாக கேன்சல் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ஃபுல்லாக நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே மட்டும் நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஒரு ஈக்குவேஷனில் டிவைட் பண்ணாலும் சரி, மல்டிப்ளை பண்ணாலும் சரி, அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக நம்ம பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 into x 2x ஆயிரும். இங்கே 2 into y -2y ஆயிரும். 2 5s are 10 ஆயிரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ஃபுல்லாக நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிட்டேன். நீ செகண்ட் ஈக்குவேஷனை நான் அப்படியே எழுதிக்கிறேன். என்ன இருக்குது? 3x plus 2y is equal to 25 இருக்கா? ஓகேவா? ஸோ இது அப்படியே எழுதிட்டேன். இப்போ கேன்சல் பண்ணலாமா? -2y plus 2y ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கேன்சல் ஆயிரும். இங்கே 2x plus 3x என்ன இருக்குது? 5x இருக்கா? இது ரெண்டும் ஆட் பண்ணால் எனக்கு 5x. ஓகேவா? ஸோ 25 plus 10 ரெண்டும் சேமாக இருக்குனால நான் ஆட் பண்ணிக்கலாம். 25 plus 10 எனக்கு என்ன ஆகும்? 35 ஆகுமா? ஸோ x is equal to 35/5 ஆகும். இங்கே இருக்கா மல்டிப்ளிகேஷனில் இருக்க 5 இங்கே வந்துச்சுன்னா டிவிஷனில் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுவும் கேன்சல் பண்ணால் 1 5s are 5, 7 5s are 35. ஸோ x is equal to 7. ஸோ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னென்னு கிடச்சிருக்கு? 7 கிடச்சிருக்கா? ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நான் ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ணுமா? எக்ஸ் ஒய்னு 2 வேரியபிள் இருக்குது. இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 இன் ஈக்குவேஷன் 1. ஸோ நான் ஈக்குவேஷன் 1லேயே போடுறேன். அதான் நம்மளுக்கு குட்டி குட்டி நம்பர்ஸாக இருக்குது. இங்கே 1 இங்கேயும் 1 இங்கே 5 இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெருசாக இருக்குது ஈக்குவேஷன் 2. ஸோ நான் ஈக்குவேஷன் 1லேயே நான் போட்டுக்கிறேன். ஈக்குவேஷன் 1 என்ன எனக்கு? எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 7, இங்கே -y ஈக்குவல் டு 5. ஸோ -y அப்படியே இருக்குது, இந்த 5 இங்கே அப்படியே இருக்குது. இங்கே இருக்க +7 இந்த சைடு போச்சுன்னா எனக்கு -7 ஆகுமா? ஸோ -y -7ல் 5 போயிடுச்சுன்னா 7ல் 5 போயிடுச்சுன்னா 2. பிகஸ்ட் நம்ம சைன் என்ன? மைனஸ். ஸோ -2. இப்போ இங்கே இருக்க மைனஸும் இங்கே இருக்க மைனஸும் கேன்சல் ஆகிட்டு எனக்கு y இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வரும். ஸோ நான் எக்ஸோட வேல்யூயும் கண்டுபிடிச்சிட்டேன், ஒய்யோட வேல்யூயும் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ கடைசியில் எழுதிக்கோங்க. x is equal to 7, y is equal to 2. அப்போ என்ன வரும்? 7,2ன்னு வரும். ஸோ இது உங்களோட ஃபைனல் ஆன்சர் ஃபார் த செகண்ட் சம். ஸோ நெக்ஸ்ட் இதுலேயே தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள் என்ன தந்திருக்காங்கன்னா, x/10 plus y/5 equal to 14 தந்திருக்காங்க. இன்னொரு ஈக்குவேஷன் என்ன? x/8 plus y/6 is equal to 15 தந்திருக்காங்க. ஸோ இதுதான் உங்கள் கொஸ்டினா. சரியா? ஸோ நம்மளுக்கு இது ஈக்குவேஷன் ஃபார்ம் இல்லை, ரேஷன் நம்பர் மாதிரி தந்திருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ எனக்கு டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமினேட்டர் நான் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ நான் டினாமினேட்டர் சேம் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஒரு ஈக்குவேஷன் ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஸோ நான் எல்சிஎம் எடுத்து இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே 10 5 இருக்குது. இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 10 5 எடுத்திங்கன்னா 5 டேபிளில் போட்டால் இது 2 டைம்ஸ் வரும், இது 1 டைம்ஸ் வரும். எகெயின் 2ல் போட்டால் இது 1. ஸோ என்ன வருது? எல்சிஎம் வந்து 10 வருது உங்களுக்கு. ஸோ எல்சிஎம் வந்து என்னது? 10. இங்கே ஈக்குவல் டு 14 இருக்கா? அந்த ஈக்குவல் டு 14 அப்படியே எழுதிட்டேன். ஸோ இங்கே எதை மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டில் 10 வரும்னு பார்த்தீங்கன்னா 1 மல்டிப்ளை பண்ணாலே எனக்கு 10 வந்துடும். ஸோ இது அப்படியே இருக்கும். நியூமினேட்டில் x × 1 x, 10 × 1 10 ஆயிரும். ப்ளஸ் இங்கே பாருங்கள், இங்கே 5 தான் இருக்குது. டினாமினேட்டில் எதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 10 வரும்? 2 மல்டிப்ளை பண்ணால் வருமா? 5 2s are 10. ஓகேவா? ஸோ டினாமினேட்டரில் பண்ணால் நியூமினேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா y × 2 2y divided by 10 ஆயிரும் equal to 14. So x plus 2y is equal to 14 into 10. இங்க டிவிஷன்ல இருக்க 14 இந்த 10 இந்த சைடு போச்சுன்னா எனக்கு மல்டிப்ளிகேஷன்ல வருமா?
ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 14 இன்ட்டு 10 என்ன ஆயிரும் 140 ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ இது ஈக்குவேஷன் ஃபார்ம் வந்துருச்சா, எக்ஸ் ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 140 வந்துருச்சா. ஸோ இதுதான் என்னோட ஈக்குவேஷன் 1. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கேயும் அதே மாதிரி தான் நான் எல்சிஎம் எடுக்க போகிறேன். ஸோ 8க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தால் 2 டேபிளில் போட்டால் இது 4 டைம்ஸ் வரும், இது 3 டைம்ஸ் வரும். அகெயின் இது 4 டேபிளில் போட்டிங்கன்னா இது 1 டைம்ஸ் 3 டைம்ஸ் வரும். இது வந்து 3 டேபிளில் போட்டால் 1 1 வந்துருச்சா. ஸோ எல்சிஎம் எனக்கு என்ன இருக்கும், 4 2s are 8, 8 3s are 24. ஸோ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா எனக்கு 24 வருது. ஸோ டினாமினேட்டரில் எல்சிஎம் எனக்கு 24 வருது. இங்கே ஈக்குவல் டு 15, அந்த 15 அப்படியே இருக்குது எனக்கு. இப்போது எனக்கு இங்கே என்ன நம்பர் போட்டு மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டரில் 24 வரும்னு பாருங்கள். 8 இருக்கா. ஸோ எல்சிஎம் போட்ட பக்கத்தில் வந்து எந்த 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 8 வரும்னு பாருங்கள். 2 4 மல்டிப்ளை பண்ணால் 8 வரும். ஸோ இது ரெண்டும் மறைச்சிட்டிங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது, 3 இருக்கா. ஸோ அந்த 3யை மேலேயும் கீழேயும் போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 3x 8 3s are 24 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ்ஸு 6 கூட எந்த நம்பர் போட்டால் எனக்கு 24 வருதுன்னு பாருங்கள். 4 போடலாமா, 4 போட்டால் 26 4s are 24 வரும். ஸோ கீழே நீ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் நான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன ஆயிரும், 4y ஆயிரும். அப்போ 3x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 15 இன்ட்டு 24ன்னு ஆகும் எனக்கு. இங்கே இருக்க 24 இங்கே போச்சுன்னா என்ன ஆகும், எனக்கு மல்டிப்ளிகேஷனில் போயிடும். ஸோ 3x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு, இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 15 இன்ட்டு 24 மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வருது, 360 வருது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறதும் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஈக்குவேஷன் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டேன்னா. ஸோ இதுதான் என்னோட ஈக்குவேஷன் 2. ஸோ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 கண்டுபிடிச்சிட்டேன்னா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். என்ன நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 140. செகண்ட் ஈக்குவேஷன்னா 3x ப்ளஸ் 4y இஸ் ஈக்குவல் டு 316 இருக்கா. ஸோ இங்கே பாருங்கள், நான் ஒன்றா இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2x ப்ளஸ் 2 2s are 4y வந்துடும். ஸோ 4y வந்துச்சுன்னா இந்த 4y இந்த 4y நான் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 into x 3x 3 2s are 6y, இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டால் நம்மளுக்கு கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 2 பண்ணுறேன். நான் ஒய்யை தான் கேன்சல் பண்ண போகிறேன். இங்கே 4y இருக்குது, ஆனால் இந்த இடத்துல எனக்கு 2y தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல 4 வரணும்னா நான் என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4 வந்துடுமா எனக்கு. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 4 பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 4 பண்ணால் எனக்கு என்ன வரும், சாரி 2 பண்ணால் தானே 2 2s are 4 வரும் எனக்கு. ஸோ 2 into x 2x ப்ளஸ் 2 2s are 4y ஈக்குவல் டு, இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஆகும், 140 இன்ட்டு 2 பண்ணுறேன். 140 இன்ட்டு 2னா 0 4 2s are 8 1 2s are 2 280 வரும் எனக்கு. ஓகேவா? செகண்ட் ஈக்குவேஷனை நான் அப்படியே எழுதிக்கிறேன். 3x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 360. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ப்ளஸ் 4y இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எனக்கு மைனஸ் இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டும் ப்ளஸில் இருந்தால் நான் ஆட் தான் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் சப்ராக்ஷன் பண்ணுறேன். இது என்ன பண்ணுறேன், சப்ராக்ஷன் பண்ணுறேன். ஸோ சப்ராக்ஷன் பண்ண எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்க நம்பர்ஸ்க்கெல்லாம் சைன் சேஞ்ச் ஆகும். ஆடுனா நம்ம அப்படியே போட்டுக்கலாம். சரியா? சப்ராக்ஷன்னா கீழே என்னென்ன இருக்கோ அதுக்கெல்லாம் சைன் சேஞ்ச் ஆகும். இங்கே ப்ளஸ் இருக்கா, ஸோ ப்ளஸ் இருந்தால் எனக்கு மைனஸ் ஆகும். இங்கே ப்ளஸ் இருந்தால் எனக்கு மைனஸ் ஆகும். இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, ஸோ மைனஸ் ஆகும். இப்படி போட்டு நம்ம இந்த சைன் தான் பார்க்கணும். செகண்டாக போட்டிருக்கோம்ல, இந்த சைனை தான் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டாக இருக்க சைனை பற்றி கவலை இல்லை. சப்ராக்ஷன் பண்ணும்போது கீழே சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் சைன் தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? அப்படி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 4y இங்கே மைனஸ் 4y இருக்குது. ஸோ இது ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 4y மைனஸ் 4y கேன்சல் ஆகிடும் சப்ராக்ஷன் பண்ணுற இந்த இடத்துல. ஓகேவா? இங்கே மைனஸ் 3 இருக்குது, 3x இருக்குது, இங்கே ப்ளஸ் 2x இருக்கா. ஸோ 3ல் 2 போயிடுச்சுன்னா எனக்கு 1x ஆகும். பிகஸ்ட் நம்பர் சைன் பார்த்தீங்கன்னா 3க்கு தான் எனக்கு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் எக்ஸ் ஆகிடும். சரியா? மைனஸ் 1x ஈக்குவல் டு, இங்கே பார்த்தீங்கன்னா 360, இங்கே மைனஸ் 360, இங்கே ப்ளஸ் 280. ஸோ மைனஸ் 360 ப்ளஸ் 280. ஸோ ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைனுங்கிறனால நான் என்ன பண்ணிக்கலாம், சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். 0 0 6ல் 8 போகாது. ஸோ பாரோ பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 8 ஆகும். 16ல் 8 போயிடுச்சுன்னா 8, இங்கே 0 ஆயிருமா.
ஸோ பிக்கஸ்ட் நம்பர் சைன் பார்த்தீங்கன்னா மைனஸ், ஸோ மைனஸ் 80. இந்த இடத்துல மைனஸ் 80. ஸோ மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 18 வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80. இந்த மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆகி எக்ஸோட வேல்யூ எனக்கு 18 கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த 80யை தூக்கி நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80 இன் ஈக்குவேஷன் 1. ஸோ ஈக்குவேஷன் 1 என்ன? எக்ஸ் ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 140. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 80 plus 2y is equal to 140. So 2y is equal to 140 minus 80. இந்த plus 80 இந்த சைடு போயிடுச்சுன்னா எனக்கு minus 80 வந்துருமா? ஸோ இங்கே போடுறேன் பாருங்க. என்ன இருக்கு? 2y is equal to 140 minus 80 இருக்கு. ஸோ 2y is equal to 140ல 80 போயிடுச்சுன்னா எனக்கு என்ன வரும்? ஸோ இது ரெண்டும் மைனஸ் பண்ணால் எனக்கு 60 வருமா? ஸோ y is equal to 60 by 2. இங்கே இருக்க மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இன்சைட் வந்துச்சுன்னா எனக்கு டிவிஷனில் ஆகுமா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்? டிவைட் பையில் போட்டுக்கிறேன். ஸோ இதையும் கேன்சல் பண்ணால் 1 2s are 2, 3 2s are 6, இந்த 0 அப்படியே வரும். ஸோ y is equal to 30. ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80, y is equal to 30. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? 80, 30 எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர் ஃபார் த தேர்டு சப்டிவிஷன். ஸோ இந்த சம்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இருக்க பேலன்ஸ் 3 சம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.